ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான நடன சம்பவம் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ தன்னோட மனைவி குழந்தையோட புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறாருங்க. நம்ம ஹீரோ ஒரு மரேன் இன்ஜினியர் அப்படின்றதுனால 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி வீட்டில் இருந்து தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறாருங்க. மனைவி வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அப்படின்னு எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக பழகக்கூடிய கேரக்டர் தாங்க நம்ம ஹீரோ. இதே ஏரியாவில் அஜித் அப்படின்ற ஒரு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கேங் இருக்குதுங்க. அந்த கேங் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மலாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க கூடலாம் பழகிட்டு இருக்கான், அது தப்பு தப்பா பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வன்மமும் ஹீரோ மேல திரும்புது. இது எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏரியால இருக்கக்கூடிய அழகான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் அஜித் அவரோட மனைவி மற்றும் அவங்களோட குழந்தை அப்படின்னு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அஜித்தோட குழந்தையும் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா அஜித்தோட மனைவி தன்யா மட்டும் ஹாப்பியாவே இல்லைங்க. சும்மா நார்மலா ஃபார்மாலிட்டிக்கு வந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. தன்யாக்கு என்னாச்சு, தன்யா ஏன் இப்படி உண்மையே இருக்கிறாங்க? ஒருவேளை அஜித் ஏதாவது சொல்லியிருப்பாரோ, ஒருவேளை அஜித் ஒழுங்கா பாத்துக்கலையோ, அஜித் கூட வாழ்க்கையை ஹாப்பியா இவங்க வாழலையோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்தவங்களுக்கு எழுது. ஆக்சுவலா அதுதான் உண்மையும் கூட. அஜித் பாத்தீங்கன்னா அவரோட மனைவி ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்லைங்க. சும்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த பர்த்டே பார்ட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறாரே தவிர மற்றபடி அன்பு பாசம்னு சுத்தமாவே கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் ஒரு கேங்காகவும் பெண்கள்லாம் ஒரு கேங்காகவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே ஆண்கள்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸை இன்டர்நெட்ல போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ரியாலிட்டியில் தான் பொண்டாட்டி ஹாப்பியாக வச்சிருக்காரா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நம்ம தன்யா கண்ணாடி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தன்யா கட்லெட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. என் பொண்டாட்டி ரெடி பண்ண கட்லெட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரோட மனைவியை கூப்பிட்டு காட்டலான்னு கையை பிடிக்கிறாரு. ஆனால் கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேண்டா விருப்பா தான் இந்த சைடிஸ் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அஜித் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அஜித்தோட மனைவி தன்யா பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி ரூம்குள்ள படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டாக தாங்க வீட்டுக்கு வராரு. அப்போ கூட தன்யா முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னாச்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே பர்த்டே பார்ட்டி நடந்தது அப்படிங்கும் போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா போதையிலேயே தைலத்தை எடுத்துட்டு வந்து தலையில தேய்ச்சி விடுறதுக்கு பதிலாக கண்ணில் தேய்ச்சி விட்டுறாரு. கண்ணெரிச்சல் தாங்க முடியாம அவங்க வாஷ்ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தன்யாவோட பொண்ணு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் ஆகலை, கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சு அப்படிங்கும்போது நான் ஊதி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்யாவோட பொண்ணு ஊதி விட்டுட்டு இருக்காங்க. தன்யா ரொம்ப எமோஷனல் ஆகி தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் அஜித்தும் தன்யாவும் அட்டாச்மெண்ட்டே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஸ்ரீகுமார், ஹீரோனுடைய பேரு ரோஷி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஏரியாவுக்கு குடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 6 மாசம் வேலை இருக்கும், 6 மாசம் வீட்டில் இருப்பாரு. அடுத்த 6 மாசம் ஹீரோ வீட்டில் தாங்க இருக்க போறாரு. ஸோ மனைவி பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோடைய பொண்ணு டாடா காமிச்சு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய மனைவி வெஜிடபிள் வித்துட்டு வருவாங்க, வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க கார்ல கிளம்பும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்க கணவர்களை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கிறவருடைய பேரு ஸ்ரீகுமார். அவர் மரேன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெஜிடபிள் வண்டி வந்துருச்சுங்க. இவர் கூட எடுத்துட்டு போய் கொடுத்து 200 ரூபாய்க்கு மிக்ஸ் பண்ணி போட சொல்றாரு. அவங்களும் போட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஹீரோக்கு ஹாய் சொல்ல இவரும் ஸ்மைல் பண்ணிட்டு வராரு. இவர் நல்லா சிரிக்கிறாருல அப்படின்னு அந்த பெண்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பொண்ணு ஹீரோ கிட்ட எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கேயாவது என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக பைக்ல ஊர் சுத்திட்டு அப்படியே மீன்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபேமிலி இருக்காங்க. அஜித்தோட மனைவி தன்யா கிட்ட இவர் கட்டிங் பிளேயர் வாங்கியிருப்பார் போல. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, தோ இதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓ நீங்க இந்த வீட்டோட மெய்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சம்பளம் வாங்காத வேலைக்காரி அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. ஹீரோ யோசனை பண்ணிட்டு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய மனைவி கூட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் பொண்ணை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல்லாம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் நாங்களும் ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களா இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை கூப்பிடுறதுக்காக அவங்களுடைய அம்மாக்கள் வராங்க. அவங்க அம்மாக்கள் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. குறிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்க கூடயுமே ஹீரோ சகஜமாக பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாருங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குதுங்க. எல்லோருமே கலந்துக்கிறாங்க. இங்கே ஆண்கள் ஒரு கேங்காகவும் பெண்கள் ஒரு கேங்காகவும் இருக்கிறாங்க. ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் கைஸ் நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு. இப்போ அஜித் கிட்ட அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, தோ அவன் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிறவன், நம்ம ஏரியா பொண்ணுங்க கூடலாம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம கூடலாம் பேசுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவன் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, என் வீட்டுக்கு
லெவலுக்குலாம் வரதில்ல, நீ ஜெனரலைஸ் பண்ணி பேசாத அப்படின்னு அஜித் வந்து திட்டுறாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஜெஸி அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வராருங்க. இதை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோட மனைவி இருக்கிறாங்க. ஸோ அவங்க மனைவி முன்னாடியே ஒரு பொண்ணை அவனோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ மனைவிக்கு தெரிஞ்சே தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு தப்பான கப்பல் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோடைய மனைவி அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோடைய கேரக்டரே எல்லோருக்கூடயுமே நல்லா பழகக்கூடிய கேரக்டர், அதுவும் குறிப்பா குழந்தைங்க கூட நல்லாவே பழகுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எல்லாருமே ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆண்கள்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஹீரோவை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெஸி பார்த்தீங்கன்னா மெனுவை செக் பண்ணுறதுக்காக வராங்க. ஆண்களுக்கு தனி மெனுவும் பெண்களுக்கு தனி மெனுவும் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் கிட்ட ஏன் இந்த மாதிரி மெனுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து அந்த இடத்துல ஜெஸி பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு எல்லோருமே வந்து அந்த சண்டை பெருசாகாம தடுக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்துட்டு இது நாள் வரைக்கும் இந்த பிரசிடென்ட் கூட யாருமே சண்டை போடல, இப்போ ஹீரோ சப்போர்ட்ல அந்த பொண்ணு சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்குற விஷயத்த ஹீரோடைய மனைவி கவனிச்சிடுறாங்க. இப்போ இந்த அஜித்தோடைய கேங் ஒன்றா சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. பதிலுக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னும் இவங்களுக்கு கோவத்தை கிரியேட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த லிங்கன் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் அஜித்தோடைய ஃப்ரெண்டுங்க. அவர் வந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த வகையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஜெஸியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. ஹீரோடைய மனைவி வீட்டுக்கு போன உடனே ஹீரோ கிட்ட நீ ஏன் இந்த அஜித்தோட கேங் கிட்ட பேசுறதுல பழகுறதுல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு அவங்களோட வைபு கூட எனக்கு சுத்தமாக மேட்ச் ஆகல, அதனால தான் அவங்க கூட நான் பழகுறதில்ல அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ அவங்க கூட பழகுறதில்ல அப்படின்றதுக்காக அவனை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காக்டெயிலை ரெடி பண்ணுறதுக்காக கிச்சன் கிட்ட வராருங்க. அப்போ அஜித்தோடைய மனைவி அவங்க வீட்டு விண்டோ கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு பேர் காக்டெயில் அப்படின்னு ஹீரோ சைக்கிளே சொல்றாரு. சரி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட மனைவி தன்யா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க என்னமோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ விலாவரியா சொல்றாரு அதுக்கு பேர் காக்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் தூங்காம இருக்கிறீங்க, தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு இன்னும் பார்ட்டி முடியல, முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதா வந்து ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்போ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழியெல்லாம் இவர் வந்து அட்வைஸாக சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அஜித் பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக இந்த அஜித் வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம அஜித்தோடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜன்னல் வழியில் எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த காக்டெயிலை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பாங்களோ, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவரோட மைண்டுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடுதுங்க. உடனே இந்த அஜித் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி கிட்ட இதை பற்றி எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டே கிட்ட போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் இந்த தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போதையில தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. பட்டுன்னு அந்த தோசை மாவை கீழே போட்டுட்டு கோச்சிட்டு நம்ம தன்யா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அஜித் குடிபோதையில ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போது தன்யா அஜித்தை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் கைஸ் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் அப்படின்றவர் பல்லு விளக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரை பொறிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வீடியோ எடுத்து வச்சிருக்காருங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பூவை போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணி குடிக்கிறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட மனைவியும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தன்யா கிட்ட நம்ம ஹீரோ காம்பவுண்ட் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா மாடியிலிருந்து லிங்கம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிங்கமுக்கு முழு வேலையை பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரு கூட பேசுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நோட் பண்றது தான் போல. அஜித்தோட மனைவி பார்த்தீங்கன்னா அஜித் வரதை பார்த்ததும் உள்ள போயிடுறாங்க. அஜித் வந்து நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமா ஹாய் சொல்லி பேசுறாரு. ஆனா அஜித் பதிலே சொல்லாம ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. ராத்திரி இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்றானுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வீடியோவை காட்டுறான். காலையில நான் பல்லு தேய்ச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இவன் இந்த சாஜியோட வீட்டுல இருந்து வந்தான். சாஜி வந்து வெளியூருக்கு போயிருக்கிறான், அவங்க மனைவி மட்டும் தான் வீட்டில் தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பேசாம நம்ம எல்லாம் சேர்ந்து அவன் தங்கி இருக்கிற வீட்டை வாங்கிடலாமா அப்படிங்கும்போது, இல்ல இவன் நிறைய வாடகை தரதுனால கண்டிப்பா ஹவுஸ் ஓனர் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவங்க வீட்டில் செஞ்ச ஒரு சீடையை பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா இந்த அஜித் வராரு. என்னை பற்றி சொன்னீங்க அப்படிங்கும்போது, உங்களை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, இல்லை ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு. அப்போ அந்த பெண்கள் சொல்றாங்க, இத்தனை வருஷத்துல இவர் ஸ்மைல் பண்ணியே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஏரியாக்குள்ள ஒரு பொண்ணு புக் வித்துட்டு வந்துட்டு இருக்குங்க. யாருமே புக் வாங்கல. ஃபைனலி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த புக்கில் வந்து டைனோசரோடைய ஃபோட்டோலாம் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, ஃபோட்டோவா அப்படின்னு கேட்க, இல்லை ஆர்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது ஹீரோடைய பொண்ணு இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. சரி வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஹீரோ வாங்கி கொடுத்துட்றாருங்க. நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, சரி வாங்க அப்படின்னு
ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படியே மாடியிலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய பொண்ணு அந்த புக் வாங்கின குஷியில் நான் இதை போய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல சரி போய் காமிச்சிட்டு வா அப்படின்னு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த புக் விற்கிற பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க. உள்ள என்னமோ நடக்குது அப்படின்ட்டு இந்த லிங்கம் அப்படியே கிட்ட வந்து அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். புக் விற்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று கொண்டு வந்திருக்கும். அந்த பேக்கை வந்து நாய் கடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நாயை துரத்தி விட்டுட்டு அந்த பேக்கை கொண்டு போய் ஹீரோ உள்ள வைப்பாருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் கவனிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு புக் விற்கிறதுக்காக வந்த பொண்ணு கிட்ட இவன் அத்துமீறல ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை கொண்டு போய் அஜித் கிட்ட காமிச்சு அஜித் அப்போ வாஷ்ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. கதவை தட்டுன்னு தட்டி இந்த மாதிரி கையும் கலவனா மாட்டிக்கிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அஜித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை தூக்கிட்டு ஹீரோட வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. உள்ள வந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட தானே நீ அத்துமீறல ஈடுபட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பதிலுக்கு இந்த அஜித் திருப்பி அடிக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் இவர் அடியை வாங்கிட்டு தடுக்க தான் பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துடுறாருங்க. ஹீரோவை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித்தோட கேங்குக்கு ஒரே ஆனந்தங்க. அதனால ஹீரோவை அடிச்ச அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட குரூப்ல ஷேர் பண்ணி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போதே தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்து வீடியோ பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. நான் கொஞ்சம் வெளியில போறேன், வந்துட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ரெடி ஆகி வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தோட கேங் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க போறாரு அப்படின்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க போறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே போறேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது ரொம்ப முக்கியம்னா மட்டும் எனக்கு கால் பண்ணா போதும், மற்ற எல்லாத்தையுமே நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாருங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உள்ள சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே போலீஸ்காரங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. விசாரணை பண்றதுக்காக இந்த ஏரியா பக்கம் வராங்க. அப்ப லிங்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவை காட்டுறாரு. இவன் சரியில்லைங்க, இந்த காலனியில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ இவன் வந்து ஒரு தப்பான ஆளு, அதனால தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த அஜித்தும் வரேன்னு சொல்லிடுறாருங்க. ஆனா இந்த அஜித் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலதிகாரிக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணாம பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே இந்த புக் விற்கிறதுக்காக வந்த பொண்ணுனால தானே, அதனால அந்த பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணோட விஷயம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வடக்கு நண்பர் ஒருத்தர் காதல் தோல்வியில் பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த இடத்துல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காதலிச்ச பொண்ணை ஏமாத்தி பணம் பறிச்சிட்டான் அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட். ஆனால் அந்த வடக்கு நண்பர் நான் ஏமாத்த கிடையாது அப்படின்னு குடிபோதில் உளறிட்டு இருக்க, இவன் கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்திலே உட்கார வச்சிடறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வரா, அதாவது இந்த புக்கு வித்துட்டு இருந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் அப்படின்ற ஒரு தனியாக மீட் பண்ணி நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மாதிரி நாங்கள் சரியான நேரத்தில் வந்ததுனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட நீ சொல்லு, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், அவனை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புக்கு விற்கிறதுக்காக வந்த பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதே சமயம் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாஜீவ் அப்படின்றவருடைய வீட்டில இருந்து இவன் காலையில் வெளியே வந்தான், கணவர் வெளியூருக்கு போயிருக்கிற நிலமையில எதுக்காக அவன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஜெசி அப்படின்ற பொண்ணு அவனோட வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான், இவன் தப்பான ஆளு அப்படின்ற மாதிரி இந்த லிங்கம் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த வடக்கு நண்பர் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு, நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்களா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ புக் விற்கிற பொண்ணு லிங்கம் அஜித் நம்ம ஹீரோ எல்லோருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நான் புக் விற்கிறதுக்காக வந்தேன், வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்டேன், அவர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார், அந்த டைமில் திடீர்னு வெளியில் ஒரே சத்தம், என்னடா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா இவங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்டா அந்த பொண்ணு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்குது, அதை போய் தப்பாக நினச்சிட்டு அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது மட்டும் கிடையாது இவன் என்னோட மனைவிக்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அஜித் போலீஸ் கிட்ட சொல்ல பக்கத்தில் நின்றுட்டு இருக்க லிங்கமுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, இது எப்போ நடந்தது அப்படின்ட்டு. சரி உங்கள் பொண்டாட்டி வர சொல்லுங்க, உங்கள் பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அஜித்தோட மனைவி தன்யாவை இந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே தன்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அஜித்தை மதிக்க கூட கிடையாது, நேராக போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னோட கணவர் வந்து சொல்லியிருக்கிறாருமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தங்கியிருக்கிறவர் வந்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு, உண்மையா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரா, அப்படியெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அஜித் அந்த இடத்துக்கு வந்து சார் அவன் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண விஷயம் அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, இது என்ன புது கதையாக இருக்குது, உங்கள் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறாருன்னு வீடு பூந்து ஒருத்தர் போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறீங்க, உங்கள்
உங்க பொண்டாட்டிய சாட்சிக்கு வர சொன்னா உங்க பொண்டாட்டி இல்லன்னு சொல்றாங்க. கேட்டா அவங்களுக்கே தெரியாதுன்றீங்க. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்க அஜித் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அஜித்தோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அஜித்துக்கு போனை போட்டு இந்த மாதிரி என்னோட மனைவி உங்க மனைவி கிட்ட பேசும்போது உங்க மனைவி என்ன அங்கேயும் இங்கே கவுன்சிலிங் எல்லாம் கூட்டு போக சொல்லி ஏதோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க மனைவி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோ கிட்ட இருந்து தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது, அவன் மூலமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மொபைல் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காருங்க. அப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ப்ளே பண்ணுறாங்க. அஜித் மனைவி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதா வந்து ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணதாகவும், அதுக்கு சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்யூஷனை கொடுத்ததாகவும், அது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட அட்வைஸாக இருந்ததாகவும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட அட்வைஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா மேபி அவர் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்டோட மனைவி சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை, நான் யதார்த்தமாக சொன்னேன், அவர் யதார்த்தமாக என்கிட்ட ஷேர் பண்ணார் அவ்வளோதான் அப்படின்னு அஜித்தோட மனைவி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. அந்த ரெக்கார்டட் ஆடியோவை பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் இந்த புக்கு விற்கிறதுக்காக வந்த பொண்ணு ஹீரோட வீட்டுக்குள்ள போக, லிங்கன் இதை வீடியோ எடுத்துட்டு கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அஜித் கிட்ட வந்து சொல்ல, அஜித் ஆல்ரெடி இந்த ரெக்கார்டட் வாய்ஸை கேட்டு டென்ஷனாக இருக்கும்போது கட்டை தூக்கிட்டு வந்து மொத்த கோவத்தையும் பார்த்தீங்கன்னா அஜித் ஹீரோ மேலே காமிச்சிருந்திருக்கிறாருங்க. ஆக மொத்தம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அஜித்தோட கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா தப்பானவராக தெரிஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அஜித்தோட மனைவி பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்னோட கணவனை சாரி கேட்க சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்ல, அந்த தகவல் நம்ம அஜித் கிட்ட வந்து சேருது. நான் எதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு எதிராக வந்து 2 வீடியோவை காட்டுறாங்க, இது என்ன, இதுக்கான விளக்கத்தை கொடு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. சாஜீவ் அப்படின்றவரோட வீட்டுக்கு எதுக்காக போனார் அப்படின்னா, சாஜியோடைய மனைவி அவங்க வீட்டில் சிலிண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. ரெண்டாவது அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஜெஸியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வருவார் இல்லையா, ஜெஸி வந்து காக்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. இவரு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாரோட கண் பார்வைக்கும் ஹீரோ தப்பான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி தான் ப்ரோட்ரைட் ஆயிருக்கு. இப்போ ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஆளை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த கட்சிக்காரங்களாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட், விசாரணை பண்ணாமலாம் விட மாட்டோம், நீங்க கிளம்பலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெரிய பஞ்சாயத்து ஆகி அந்த ஒரு நபரை அந்த இடத்துல இருந்து கட்சிக்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சார், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராரு. ஒரு நாள் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த உடனே எல்லாருமே சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சல்யூட் அடிக்கிறீங்களா, அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க, அந்த கேஸை முடிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அஜித்தோட மனைவியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அஜித்தோட மனைவியை தான் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அஜித்தோட மனைவிக்கு கோவம் வந்துருதுங்க. என்ன வந்து கரெக்டா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்ததை எனக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு என்ன ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காரு, நீங்க அவரை தானே கரெக்டா விசாரிக்கணும், அவருக்கு தான் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல இவ்வளவு கத்துறீங்களா, இந்த வேலையெல்லாம் உங்க புருஷங்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் அஜித்தோட மனைவிக்கும் ஒரு ஆர்குமெண்ட்டுங்க. இந்த சூழ்நிலையில அஜித்தோடைய மனைவி பேர் தான் கெட்டு போற மாதிரி இருக்குது. ஸோ நாம கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சம்மந்தமே இல்லாம அஜித்தோட மனைவி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. நீ எதுக்காக உள்ள வந்த அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. இல்ல சார் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கும்போது, நீ நினைச்சா கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நினைச்சா வாபஸ் வாங்கிடுவேன், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ சொல்றாரு, இல்ல சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சம்மந்தமே இல்லாம இந்த பொண்ணு பாதிக்கப்படுது, அதனால கம்ப்ளைண்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதனால நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஆனா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இல்ல அவன் கரெக்டா தான் பேசுறான், அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம அஜித் வராருங்க. அஜித் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த போலீஸ்காரங்க எப்படிதான் போலீஸ் வேலைக்கு வந்தாங்களோ, ஒரு அக்யூஸ்ட கூட பிடிக்க முடியல அப்படின்னு போலீஸ்காரங்களை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா பேசிட்டு, அப்புறம் சார் உங்களுக்கு பார்ட்டி எங்க ஏற்பாடு பண்ணலாம், உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அஜித்தை புடிச்சு புள்ளீர்னு ஒரு அற விடுறாருங்க. வந்ததுல இருந்து பாத்திட்டு இருக்கேன் போலீஸ்காரங்களை பத்தி நெகட்டிவா பேசுற, இங்க பாரு நீ இந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே உன் பொண்டாட்டி தான், உன் பொண்டாட்டி மேல இறக்கப்பட்டு தான் அவன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போனான், இல்லாட்டி உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சு பொலவலன்னு பொழந்திருப்பேன், கிளம்பலாம் மொத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாரு. அஜித் பார்த்தீங்கன்னா அறையை வாங்கிட்டு செம்ம காண்டோட வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே கேட்டெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட மனைவி தனியாவை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. அவரோட மனைவி வந்து கிட்ட வராங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம
அஜித் பாத்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டியை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கு. அஜித் ஃப்ரெண்டோட மனைவி, "ஏங்க நீங்க அஜித்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்களேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அவங்க குடும்ப விவகாரம், நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கும்போது மட்டும் குடும்ப விவகாரமா தெரியல. இப்போ அஜித் அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, யாருமே கேட்கறதுக்கா போல. ஹீரோவும் சைலண்டா தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோடைய பொண்ணு, "பாவம்பா நீயாவது போய் என்னன்னு கேளுப்பா" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு, "ஏன்டா போலீஸ் கிட்ட அடி வாங்கினது பத்தாதா, உன் கை காலை முறிச்சிருவோம் பாத்துக்க" அப்படின்னு மிரட்டின உடனே இந்த அஜித் பாத்தீங்கன்னா ஹீரோவை துரத்திட்டு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணி ஹீரோட வீட்டுல வச்சே பாத்தீங்கன்னா அஜித்தை போட்டு பொலவனன்னு பொழந்துடுறாருங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ்காரங்களாம் இந்த இடத்துக்கு வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, "ஒரு பிரச்சனையும் இல்லை சார், அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தாரு, எனக்கு அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே அஜித் கிட்ட, "உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ அடி அடின்னு அடிச்சிருக்காரு. போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லிங்கம் பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் பொல்லீர்னு ஒரு அற விழுகுது. அவரும் அடியை வாங்கிட்டு சைலண்டா நின்றுறாரு. நம்ம அஜித்தோடைய மனைவி குழந்தையும் இனிமேல் நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா 5 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அஜித்தோடைய மனைவி குழந்தை 2 பேரும் மட்டும் பர்த்டே செலிப்ரேஷன்ல ஈடுபடுறாங்க. அதுல எல்லோருமே கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட மனைவியும் கலந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்யா கிட்ட கேட்கிறாரு, "இவ்வளவு நாள் வந்து பிரிஞ்சிருந்தீங்களே, ஒருத்தனுடைய டவுன்ஃபால்ல தான் அவன் எல்லா விஷயத்தையுமே ரியலைஸ் பண்ணுவான். அந்த வகையில் உங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஆனா இந்த பர்த்டேக்கு அவர் தான் வந்து பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. இப்போ நான் வந்து குழந்தையோட ஸ்கூலுக்கு கிட்டேயே ஒரு ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்க குடி வராங்க. அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் யதார்த்தமா பழக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஹீரோ எல்லாரும் கூடயுமே யதார்த்தமா தான் பழகி இருக்கிறாரு. அஜித் மற்றும் அஜித்தோடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்வை வந்து ராங்கா இருந்திருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாயிருக்குதுங்க. இந்த கதையில அஜித் மட்டும் இல்லைங்க, அஜித்தோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு அவங்களோட மனைவி கூட அன்பாவே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அன்பா இருந்திருந்தாங்க அப்படின்னு இன்னொருத்தன் ஏத்தி விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது. அப்படியே ஏத்தி விட்டுருந்தாலும் அது வந்து சுமூகமா முடிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி இருக்காது. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.